கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் 1 நாளாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் கடைசி பாகம். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை கைவிடாத தேவன் என்பதைத்தான் நாம் படித்திருக்கிறோம், நாம் நம்பியிருக்கிறோம். ஆனால் இந்த வசனத்தில் தாவீது ராஜா தன்னுடைய குமாரனாகிய சாலமோனுக்கு அறிவுரை சொன்னபோது சொல்கிறார், நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். ஹல்லேலூயா. நாம் அவரை தேடினால்தான் தேவன் நமக்கு வெளிப்படுவார். நாம் அவரை கூப்பிட்டால்தான் தேவன் நமக்கு பதில் தருவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். ஹல்லேலூயா. நாம் யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று தேவன் யோசுவாவுக்கு சொன்ன வார்த்தையை நாம் அடிக்கடியாக நாம் நினைவு கூறுகிறோம், விசுவாசிக்கிறோம், அதை பற்றி கொள்ளுகிறோம். அப்படி அதை விசுவாசித்து விட்டு நாம் தேவனை நாமே விட்டுவிட்டு நம் சொந்த வழிகளில் வாழ்வோமானால் நிச்சயமாகவே இந்த 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின்படி நாம் தேவனை விட்டுவிட்டால் அவரும் நம்மை கைவிடுவார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. நாம் தேவனை தேடினால் அவர் நமக்கு தென்படுவார். நாம் அவரை விட்டுவிட்டால் அவரும் நம்மை கைவிடுகிற தேவனாயிருக்கிறார். ஆகவே தேவனை நாம் ஒருபோதும் கைவிடாமல் எப்பொழுதும் தேவனை நம்மோடு கூட வைத்திருப்போம். அவர் நம்மை ஒருபோதும் கைவிடாத தேவனாக இருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் சொல்கிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று. ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறதுனால் நமக்கு என்ன லாபம் என்று நாம் நினைக்கலாம். கர்த்தரை தேடுகிறதுனால நமக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று வசனம் சொல்லுகிறது. ஒரு சிங்கக்குட்டிகள், சிங்கம் காட்டில் உள்ள ராஜா, அதனுடைய குட்டிகள் தாழ்ச்சியடைந்து குறைபட்டிருந்தாலும் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒன்றுமே குறைபடாது. ஹல்லேலூயா. அதே போன்று சங்கீதங்களின் புஸ்தகம் 69ஆம் சங்கீதம் 32ஆம் வசனம் சொல்லுகிறது கடைசி பாகத்தில், தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும். ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை தேடும்பொழுது நம்முடைய இருதயம் வாழும், நம்முடைய இருதயம் மகிழும். இப்படியாக நாம் கர்த்தரை தேடினால் அவர் நமக்கு தென்படுவார். மட்டுமல்ல, நமக்கு ஒரு நன்மையும் குறைபடாது, நம்முடைய இருதயம் வாழும். நாம் கர்த்தரை விட்டுவிட்டால் அவர் நம்மை விட்டு விடுவார். ஆகவே நாம் கர்த்தரை தேடுவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம், விடுவிக்கப்படுவோம். நாம் கர்த்தரை விடாமல் பற்றி கொள்ளுவோம், அவரும் நம்மை கைவிட மாட்டார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் கர்த்தரை தேடினால் நீர் தென்படுவீர் என்றும், நாங்கள் கர்த்தரை விட்டுவிட்டால் நீங்களும் எங்களை விட்டுவிடுங்க என்று சொல்லுகிறதப்பா. நாங்கள் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ள, ஒருபோதும் கர்த்தரை விடாமல் பற்றி கொள்ள, கர்த்தரை எப்போது எங்கள் முன் வைத்திருக்க, கர்த்தரை தேடி நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யுங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகனமையும் எமக்கை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமே. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.